சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் தூய்மை பணியாளர்களே குப்பைகளை சாலை ஓரத்தில் சேமித்து தீயிட்டு கொளுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் பாரதிபுரம், பக்தா நகர், சக்தி நகர், கே நகர், வஉசி நகர், இருகன்றப்பள்ளி, பிடி நகர், ராகவன் நகர் என 9 வார்டுகள் உள்ளன. சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் தினமும் சேகரமாகும் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சிறிய பேட்டரி வாகனங்கள் மூலமாக சேகரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை இயற்கை உரத்திற்கும், மக்காத குப்பைகளை லாரிகள் மூலம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள கொளத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பை கிடங்கில் கொட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் அண்மை காலமாக இப்பகுதியில் இருந்து முறையான குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சேகரித்து தரம் பிரிக்காமல் மலையை ஒட்டிய பகுதியில் சாலை ஓரத்தில் கொட்டி தீயிட்டு கொளுத்தி வருவதாகவும், இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும், சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கின்றனர். மேலும் குப்பைகளை சேகரித்து எடுத்து செல்லக்கூடிய பேட்டரி வாகனங்களை ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிப்பு செய்யாததால் பல பழுதடைந்த ஒரு சில வாகனங்கள் மட்டுமே, அதுவும் ஒரு சில நாட்கள் மட்டுமே குப்பைகளை சேகரிக்க வருவதாகவும், இதனால் பொதுமக்கள் குப்பைகளை சாலை ஓரங்களில் கொட்டி செல்வதாகவும் கூறப்படுகின்றது. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சி இங்கே என்னன்னா குப்பைகள் சரியாக பராமரிக்கிறது இல்லை. ரோட்டோரத்திலே கொட்டுறாங்க. ரோட்டோரத்திலே கொட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது ஆடு மாடுகள் மேயுது. அது நடு ரோட்டில் கொட்டுறதுனால போகிற ஒரு வாகனங்கள் பாதிக்கப்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் சுற்றுச்சூழலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இந்த ஆலப்பாக்கம் ஊராட்சியில் பேட்டரி வண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி வண்டி சரியான பராமரிப்பு இல்லாதனால, அடிக்கடி ரிப்பேர் ஆகாதனால அவங்க குப்பைகளை சரியாக அல்றதில்லை. தூய்மை பணியாளர்கள் அந்த குப்பைகளை ரோட்டோரத்தில் கொட்டுறதுனால பெரிய பாதிப்பில் ஏற்படுது. இன்னொன்று என்னென்னா, குப்பைகளை தரம் பிரிக்கிறது இல்லை. மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு தரம் பிரிக்காமல் அதை மொத்தமாக இந்த புது பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டிருக்காங்க, டிப்போ. அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட் ஏரியாலே ஃபுல்லாக டம்பிங் ஆளை யூஸ் பண்ணி கொட்டுறாங்க. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7000-8000 பேர் வசிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற அவங்க அன்றாட குப்பைகளை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டிகளில் கொட்டாமல் ரோட்டில் கொட்டிடுறாங்க. இது கடந்த நம்ம ஆலப்பாக்கம் பஞ்சாயத்துலேருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தரணும்னு கேட்டுக்கிறேன். குப்பை தொட்டிகளில் மட்டுமே கொட்டுமாறு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் கொட்டுறதையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வேலை செய்ய தூய்மை பணியாளர்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்பூரில் இருக்க குப்பை கடைங்களை சேர்க்கணும். பட் அது மாதிரி யாருமே இங்கே சேர்க்கறது இல்லை. இங்கேயே கொட்டி இங்கேயே கொளுத்திடுறாங்க. அதை கொளுத்துறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையில்லைன்றதுனால இங்கேயே கொளுத்திடுறாங்க. ஸோ கொளுத்துறது மூலமாக தேவையில்லாத நச்சு தன்மையான சுவாசங்களில் நம்ம சுவாசிக்கிற ஆளாகிறோம். இது குறித்து நமது செய்தியாளர் உதவி இயக்குனர் விக்னேஷிடம் கேள்வி எழுப்பிய போது, அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து குப்பைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், இனிவரும் காலங்களில் அந்த பகுதியில் குப்பைகள் கொட்டக்கூடாது என ஊராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும், குப்பைகள் அனைத்தும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். எனவே இப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றவும், இனி இப்பகுதியில் யாரும் குப்பைகளை கொட்டாமல் இருக்கவும் உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் டில்லி பாபுவுடன் செய்திக்குழு.